இந்த நேரத்துல எதுக்கு இந்த காரை எடுத்துக்கிட்டு இவன் வெளியே போறான்? இதோ தப்பா இருக்கே. விடக்கூடாது, என்னன்னு பார்க்கலாம். இந்த லேப்டாப்ல இந்த கார் மூலமா நம்மளோட பெட்ரூம்குள்ள இவன் பாத்துருக்கானா? ஐயோ, அட பாவி, இந்த காரை வச்சுதான் அவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா இந்த திருட்டு பையன் காரை வச்சு எதையோ இங்க தேடிட்டு இருக்கான். அடச்சா, கடைச்சி தொலைய மாட்டேந்தே. இவன் உடம்பெல்லாம் விஷம். சீக்கிரமே இவன் சாயத்தை வெளுக்க வைக்கணும். இல்லனா நம்ம சுரேகாமாவோட வாழ்க்கை வீணா போயிரும். இவனை விடக்கூடாது. எப்படி அது மிஸ் ஆகியிருக்கும்? கண்டுபிடிச்சே தீரணும். ஒருவேளை அங்கதான் போயிருக்குமோ? சரி, பார்ப்போம். ஐயா, காசு இங்கே நான் கொடுத்துறேன். இந்தாம்மா, இதான் கம்மியாக இருக்கு. அந்த டிசைன்லாம் பிடிச்சிருக்குல்ல? ஐயா, காஃபி விடுங்க. ஆமாம், இந்தாங்கம்மா. ஐயா, உங்களுக்கு வேணாம்மா? ஆமாம், இதை எடுத்துக்கோங்க. பொறுமையாங்க, ஏன் எதுக்கு அவசரம்? பார்த்து மெதுவாங்க, மாமா. எனக்கு ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. உட்காருங்க. பாத்து மாமா, உட்காருங்க. பாருங்க என்ன, சொன்ன பேச்சே கேக்குறது இல்ல. டாக்டர் என்ன சொன்னாரு? ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணா தலை சுத்துன்னு சொன்னாரா இல்லையா? இவர் எங்க என் பேச்ச கேக்குறாரு? பா மச்சான், பார்த்து ஜாக்கிரதையா இருங்க மச்சான். இப்ப எதுக்குன்னா எழுந்து நடந்துட்டு இருக்கீங்க? உள்ளே இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏமா,
எவ்வளவு நேரம் தான் விட்டதை பத்தே படுத்து கிடக்கிறது? 4 பேரோட முகத்தை பார்க்க வேணாமா? அதான் அங்க வந்தேன். இன்ஜினா என்ன ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் இருக்குமா? ஆ, இதை கூட செய்யக்கூடாதாம்மா? அது சரி. நம்ம உடம்ப நாம தான் புரிஞ்சுக்கணும். இஷ்டத்துக்கு கிராண்டட் எடுத்துக்கிட்டா 20 அடி தானேன்னு சாதாரணமாலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அம்மா ஐயா காஃபி கீஃபி சாப்பிடலாமாம்மா? கல்யாணம் அதெல்லாம் சாப்பிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க அம்மா, உங்களுக்கு காஃபி இல்ல வேண்டாம், ஐயாக்கு மட்டும் கொடு. மாப்பிள்ள, நீங்களாம் எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க. தேங்க்யூ உட்காருங்க. மாமா சொன்னா கேட்டுக்கணும். சுந்தரவல்லி, இன்விடேஷன் தர வேண்டிய லிஸ்ட் எல்லாம் சரி பார்க்கணும்னு சொன்னீங்க. பாத்துருமா? ஆ, கொண்டு வரேங்க. அம்மா ஐயா இந்தாங்க காஃபி. ஐயா நைட்டு நல்லா தூங்குனீங்களா? ஆ, நல்லா தூங்கணும்மா. நிம்மதியான தூக்கம். அதுக்கும் சேர்த்து தானே மருந்து கொடுத்துருக்காங்க. ஆஹா, வீட்டு காப்பி குடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமாங்கய்யா, தங்கச்சி நந்தினி கையால காப்பி குடிச்சு எவ்வளோ நாளாச்சு நீங்க? அதான் தங்கச்சி நந்தினி போட்ட காப்பி இன்னும் உங்களுக்கு ருசியா இருக்கு, குடிங்கய்யா. அதுவும் சரிதான். ஐயா ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு மறுத்து போயிருக்கோம். உங்களுக்கு என்னங்க ஐயா வேணும் சொல்லுங்க, நான் சமைச்சு தரேன். எனக்கு எதெல்லாம் பிடிக்குன்னு எனக்கே மறந்து போச்சுமா. உனக்கு தான் தெரியும்ல, நீ என்ன சமைச்சு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நீ எது வேணாலும் சமைச்சு போடு. அதுக்கு இல்லைங்க ஐயா, டாக்டர் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன். டாக்டர் பெருசா ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலாமா? புரோட்டீன் நிறைய எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். உன் கையால என்ன சமைச்சாலும் அது எனக்கு அமிர்தமா தான் இருக்கும். ஓ இஷ்டம்மா. சரிங்க ஐயா. வாங்கண்ணே. இந்தாங்க, இதான் லிஸ்ட். மறந்துட்ட பத்தியா? யாரு? நம்ம ஸ்டீல் சவுந்தரராஜன் பேரை மிஸ் பண்ணிட்டப்ப. மாமா ஸ்டீல் சவுந்தரராஜனா? அவருக்கும் என்ன மாதிரி ஸ்டீல் படியா மாமா? அதான் அப்படி பேர் வச்சிருக்காரா? மாப்பிள்ள, அவர் ஸ்டீல் ஃபேக்டரி ஓனர். அதனால அவர் பேரு கூட ஸ்டீல் சேர்ந்திருக்கு. அவ்வளவுதான் ஓ, மாப்பிள்ள. அதான பார்த்தேன். ஏமா என்ன மாதிரி நான் மட்டும் தான் சொல்ல சொன்னாங்களா? மத்ததெல்லாம் என்னன்னு பாருங்க. அப்புறம் நம்ம அம்பத்தூர் செகண்ட் யூனிட்டுக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. ஓ, அவர் பேரை சேர்க்கணும். ஐயோ, முக்கியமான ஆளை மறந்தே போயிட்டேன். சரி, நீங்களே எழுதிருங்க. இருந்த டென்ஷன்ல எல்லாத்தையுமே மறந்துட்டேன்.